ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டான தேங்காய் பால் புலாவ் செஞ்சு கொடுங்க. ஒரு பருக்கு சாப்பாடு கூட மீதி வராது. அந்த அளவுக்கு டேஸ்டான தேங்காய் பால் புலாவ் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சேன்னா லைக் பண்ணிடுங்க. பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் நெய் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ் ஓரளவுக்கு செவந்தோடனே ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதை வெங்காயம் ஆட் பண்ணதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா வதக்கி விட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது காரம் இல்லாதனால நான் 7-8 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வெட்டி வச்சிருக்க காயை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ அந்த காயை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் வாசனைக்காக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு வாசத்தை கொடுக்கறதே இந்த கொத்தமல்லி தழை தாங்க. கடைசியாக இந்த கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறதுனால நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சு அதை நல்லா அலசி குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் 1.25 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 1ஆம் தரம் 2ஆம் தரம் தேங்காய் பால்லாம் அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் அந்த கசடு எடுத்துட்டு பால் மட்டும் சேர்த்திக்கோங்க. தேங்காய் பால் மட்டும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ புலாவ் ரெடி ஆயிருச்சு. டக்குன்னு ஒரு 1/4 மணி நேரத்தில் இந்த ரெசிபி செஞ்சிடலாங்க. சூப்பராக இருக்கும். ஹெல்தியான ஒரு தேங்காய் பால் புலாவ் தாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஒரு தேங்காய் பால் புலாவ் தாங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.